அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, காலிப்ரேஷன் வந்து எப்படி ஒரு மிஷினரிஸ்க்கு எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும், அதாவது காலிப்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து எப்படி சர்டிஃபிகேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அது இல்லாமல் அதை ப்ரிப்பேர் பண்ணால் பார்த்தீங்கன்னா எப்படி காலிப்ரேஷன் வந்து மிஷினரிஸில் எந்த இடத்துல எப்படி காலிப்ரேஷன் பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், சரிங்களா. இந்த வந்து மீட்டரில் எப்படி இது வந்து அளக்கிறது, ஸ்கேல்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. இது வேறு வந்து வெர்னியர் மீட்ரு. இந்த வெர்னியர் மீட்டரில் எப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நோட் பண்ணணும், இதில் என்னென்ன நோட் பண்ணி இதில் எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கிறோம், எவ்வளோ எரர் வந்துக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டூல் நம்பர். இது என் டூல் நம்பர்னால் இது என்ன பேர், இது வெர்னியர் அப்படின்னு ஒரு நோட் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணிக்கிறோம், டூல் நேம். அது டூல் நேம்னா டூல் நம்பர்னால் பார்த்திங்கன்னா இது எத்தனை ப்ரெஷரில், அதாவது எவ்வளோ ஸ்கேலில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு என்ன நேம்னு வரீங்க. எம்எஃப்ஜி நேம் அப்படின்னா இது வந்து என்ன அளக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நம்பர் எழுதுகிறீங்க. டூல் லொக்கேஷன், இது வந்து எந்த லொக்கேஷன், அதாவது எது வழியாக நீங்கள் இதில் கால்குலேட் பண்ண போகிறீங்க, அதாவது இது எப்படி யூஸ் ஆகுது, அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இது முன்னாடி இதுக்கு வந்து அவுட்டரில் அளக்கிறது, இது வந்து இன்னர் பாயிண்ட்ஸ் அளக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல்ஸு, இந்த மாதிரி இந்த அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸுக்குள்ளே எவ்வளோ ஹோல்ஸ் உள்ளே போகிறது, லென்த்து போகுது அப்படிங்கிறது அளக்கிறது. இங்கே இது 3 பாயிண்ட் அளக்குறீங்க. இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, சரிங்களா. அடுத்து கால்குலேஷன் ப்ரொசீஜர் அண்ட் கால்க் அவுட் அப்படின்னா இது எப்படி வந்து இதை கால்குலேஷன் பண்ணுறீங்க, எத்தனை வந்து பாயிண்டில் நிறுத்தணும், எவ்வளோ ஏற்றணும், அதாவது எப்படி இதை வந்து இந்த டிஜிட்டல் மீட்டரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறீங்க. அப்புறம் கால்குலேஷன் இன்டர்வல்னு அப்படின்னா என்ன, இது வந்து எப்படின்னா எவ்வளோ மைன்யூட் எவ்வளோ டைமிங்கில் இதை பார்க்குறீங்க, அதாவது வந்து இதை வந்து ஒரு அவுட்டர் டு அவுட்டர் பார்க்க போகிறீங்க, பார்க்க போகிற இடத்துல எவ்வளோ வந்து மீட்டரில் எவ்வளோ ஹைட்டு வித்து அப்படின்னு போட்டு எழுத போகிறீங்க, சரிங்களா. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூஸ்டு காலிப்ரேஷன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க மாஸ்டரோட இது எவ்வளோ வந்திருக்கு ப்ரொசீஜர், அதாவது எவ்வளோ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க, அதாவது எரர் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறீங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டூல் நம்பர்னால் அதுக்கு எவ்வளோ நம்பர் வித்தியாசம் வந்திருக்கு அப்படின்னு போடுறீங்க. டே ஆஃப் த லாஸ்ட் காலிப்ரேஷன், இது வந்து எப்போ நீங்கள் வந்து இந்த இதை காலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுக்கிறீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் காலிப்ரேஷன் புதுசு வாங்கி கொண்டு வந்து வச்சு இப்போ காலிப்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த ஓல்டோட எக்ஸ்பைரி டேட் அது போட்டு எழுதிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப் த காலிப்ரேஷன், அடுத்த நாள் நீங்கள் பண்ண போகிறதுக்கு எவ்வளோ வருது ரிசல்ட் வருது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. அப்படியே காலிப்ரேஷன் ரெக்கார்டு நம்பர்னால் அவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த இடத்துல அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த டேட்டு இந்த இதில் இந்த நம்பர், அதாவது இதோட பேர் போட்டு இதோட நம்பர் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட சீரியல் நம்பர் ஒன்று வச்சு அப்போ எத்தனை இயரில் எத்தனை டேட்டில் காலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹெட்டில் போட்டுருவாங்க. காலிப்ரேஷன் இந்த நேமு வெர்னியர் இந்த டேட்டில் பண்ணிக்குது, அதாவது எக்ஸ்பைரி டேட், இது வந்து எப்போ இது முடிவடையுது, இது எக்ஸ்பைரி எப்போ முடியும் அப்படின்ட்டு போட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. இப்படி தான் காலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கோம்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.